எங்கே நிம்மதி, அங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். இந்த பாட்டு உனக்கு பிடிச்சிருக்கா? கால் வந்துட்டு வா. பழைய பறவை. என்னப்பா வேணும் உனக்கு? ரொம்ப காலமா கல்யாண விஷயம் உனக்கு தடையா இருந்துகிட்டு இருக்கு. அதனால சில மன வருத்தங்கள் குறைவால நிம்மதி இல்லாம புலம்பிக்கிட்டு அலையுத. உண்மையா? இடையில ஒரு 2 பேர்ட்ட சொல்லி பணம் தான் வேஸ்ட் ஆகுச்சு, காரியம் நடக்கலையே. ம். வெறும் போட்டோ காட்டி ஏமாத்தி போய்ட்டாங்க. கெட்டிக்காரங்க தானே அவங்க. அவங்க பிழைக்கணுமா? உன்ன மாரி ஆள வச்சு தானே அவங்க பிழைக்கணும். கால் வந்துரும். கல்யாணம் முடிச்சவங்களே இப்படி ஒரு பொண்ணு இருக்கு பார்க்கலாம் அப்படிம்பான். அப்படியே ஐடியாவ குடுத்து, குடுத்து 1 மாதம் ஆனோனே அது முடிஞ்சு போச்சுயாம்பான். சரி இருந்துட்டு போது. அந்த போட்டோவ கரெக்ட் பண்ணதுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு ரூ. 4000 5000 வாங்க வேண்டாமா? என்னடா தம்பி? உண்மையா இல்லையா? உண்மதான். அதனால உனக்கு கல்யாணம் நடக்கும். உன் கழுத்துல திருநாகம் சுத்தி இருக்கு. புரியுதா? உன்னுடைய எல்லைக்கு அந்த பக்கத்துல சிவலிங்கம் தெரியுதே! சிவன் கோயில் எங்க இருக்கு? வடபுறத்துல இருக்கு. கால் வந்துட்டு வா. அது என்னன்னு பார்க்க வேண்டாமா நம்ம? பார்க்கணுமா வேண்டாமா? பௌர்ணமிக்கு முத நாள் என்னைய வந்து பார்த்து காலையில 8 மணிக்கு வந்துரு. வரும்பொழுது உன்னுடைய ஃபோட்டோலாம் கொண்டு வா. என்ன? எல்லாம் வெற்றியாக்கி ஜெயிச்சு தாரேன். நல்லது நடக்கும். இந்தா மகிழ்ச்சியா இருடா. உன் தடைகள் நீங்கிரும் போ. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? துல்லியமாக பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தவர்கள். என்னம்மா யாருக்கும்மா? கல்யாணம் முடிச்சிட்டியா அவனுக்கு? கல்யாணம் முடிக்கணுமா? கால் வந்துட்டு வாங்க. எந்த ஊரும்மா? கால் வந்துட்டு. கொங்குமணி திருநாட்டில் உதித்தாயே திரு கோணியம்மன் என்ற பெயர் படைத்தாயே. கோணியம்மன் எங்க இருக்கா? இருக்காளா? அதான் அப்படி கோபுரமா தெரிஞ்சா. அதான் பாடுனேன் பாட்டு. கால் வந்துட்டு வா. மலைமகனே உன் கருணை அமுதம் கொண்டு தண்டு மாரியம்மன் என்ற பெயர் சொன்னதும் உண்டு. இலைகளிலே வேப்பிலை கோர் பொருளுண்டு. எங்கள் மாறி நீ செய்த பரிசென்று. தண்டு மாரியம்மன் இருக்காளா? கால் வந்துட்டாங்க. வரலாம். உன் பையனுக்கு கால நேரம் சரியில்லையா? இதுவரை 1 வருஷமா சில நாட்கள் சொல்ல கேட்காம வேதனைப்படுத்தி உங்கள ஆட்டி அடக்கி வச்சுட்டாரு. ஐயா, மகாராஜா. இன்னைக்கு தான் இப்போ வந்து அடங்கி ஒடங்கி இருக்கார். சில பேர்களுக்கு பின்னாலே போய் பெற்றோர்கள பத்தி சிந்திக்காமலே வண்டிய ஓட்டிட்டியேடா! கெட்டிக்கார பயடா நீ! கால் வந்துட்டு வா. இப்ப எதுவும் கோயந்தான் வேல பார்க்கானா? நமக்கு தான் இன்னைக்கு சரக்கே வரல. எங்க வச்சிருக்க? எங்க இருக்கு இப்போ? எந்த கடையில? சரக்கு அடிப்பியாடா? ஆ? எப்பயோ ஒரு நாள், வாரத்துல 2 நாள் மட்டும் தான். 1 நாள். சரி 1 நாளாவது அடிக்காத பின்ன என்ன? ஆம்பளையா பிறந்து என்னத்த கண்டோம்? ஆணாக பிறந்தா மட்டும் அனுபவிச்சு ஆகணும்ன மாரி அவன் என்ன செய்வான்? உன் கையில பாருடா, நடுவிரலுக்கு நேர கீழ குறுக்கே ஒரு ரேகை இருக்கும். அந்த ரேகை தான் உன்ன போலீஸ் ஸ்டேஷன் வரை போக வைக்கிறதுக்கு ஆயுத்தமான ரேகை. அது என்ன என்றால் சனி பகவான் சம்பந்தமான ரேகை. தேவையில்லாத கூடாத நட்பானவே செய்த குற்றத்துக்கு குற்றம் செய்யாத உன்னையும் பழி சுமத்தி அழைத்திருப்பார்கள். செய்தார்களா? கால் வந்துட்டு வா. என்ன செய்ய முடியும்? கூட்டணி எதுல வைக்கணும்?
கட்சியில வைக்கலாம், கோயில்ல வைக்கலாம், வேற எதுலயும் கூட்டணி வைக்கலாமா? வைக்கக்கூடாதுல்ல. அப்படி வச்சிட்டியே, தப்பு தானே அது. அதனால இந்த கிரகங்களெல்லாம் மாறக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. இந்த தை மாதத்திலிருந்து இவனை நான் திருத்தி கொண்டு வந்து ஒப்படைச்சிருந்தேன். வார பௌர்ணமி அன்னைக்கு இவனை கூட்டிட்டு வா, சரக்கோட வா. என்கிட்ட இவன் சத்தியம் பண்ணணும், குடிக்க மாட்டேன்னு. இப்ப சொல்லிருவான். பௌர்ணமிக்கு எங்கேயாவது போய் நின்னுக்கிட்டு, நீ போயிட்டு வா ஆத்தா, நான் மெல்ல வாரேன்னு சொல்லுவான். அப்படிதானே? வந்து சேர்ந்துருவியா? வந்துருங்க. வாழ்க்கையை அமைச்சு தாரேன். தொழிலையும் உருவாக்கி தாரேன். இப்ப என்ன பேசுனேன்? தொழிலையும் உருவாக்கி தாரேன். நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தாரேன். என்னடா? தேவையில்லாம இன்னொரு குடும்பத்துக்கு பாசத்த வச்சு, ஆசைய வச்சு அள்ளி போடுறியே, அந்த பழக்கத்துல இருந்து நீக்கிறடா. போயிட்டு வா, போயிட்டு வா. அடுத்து இந்த வரக்கூடிய உத்தரவுல நீ கடையில இருக்குன்னு சொன்ன பாரு, அது இங்க வரணும். சரியாக்கிறது போ. என்ன உண்மைதானடா தம்பி? சரியாக்கிறோம் போ. பணம் வேணுமா? எனக்கும் வேணும். இந்தாங்க நல்லா இருக்கு. கனி தந்துட்டேனே பாரு. பிள்ளைக்கனியோடு சேர்ந்து கிடைக்க பெரிய பாக்கியமாச்சே. கர்மசாமிக்கு வீடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாங்க. என்னப்பா வீடு? அம்மா கால் வந்துட்டு வா. கண்கள் எங்கே? இது என்ன படத்தோட பாட்டு? கர்ணன். ஆனந்த சயனத்தில் பள்ளி எழுந்து வாராய் பெருமாளே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செப்டம்பர் மாதத்தோட உன்னுடைய தீய நேரங்கள் வந்து நீங்கி முடிஞ்சு விட்டது. அதனால இப்ப தொடங்குற தொழிலுக்கு உனக்கு பணம் வேணும். பணம் இருந்தா தான் தொழில் ஆரம்பிக்க முடியும். அந்த தொழில நான் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு பணத்த கொண்டு வந்து தாரேன். இன்றே மகாலட்சுமிட்ட வர வாங்கி தாரேன். கொஞ்சம் கண்ண மூடி உட்காரு பார்ப்போம். அப்பா இந்தா விடிந்து விட்டதப்பா. உனக்கு அருமையான பணம் கிடைக்கும். தொழிலை ஆரம்பிக்கலாம். உங்க அம்மா வீட்ட தை மாதத்திலிருந்து தொடங்கிக்கலாம். அதுக்கு வேண்டிய தொடர்பு கிடைக்கும். சரியா? வேற என்ன வேண்டும்? இந்த வாரத்துல உனக்கு தொடங்கிரும். இந்த யாகத்துல வந்து கலந்துக்கோ. போயிட்டோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தர்மபுரி யார் இருக்கா? தர்மபுரி வாடா. நீங்களாம் போகலாம். தர்மபுரி கோயம்புத்தூர்ல ஏகப்பட்ட குறி ஓட்டியாச்சே. என்ன? என்னம்மா? தர்மபுரியானே கால் வந்துட்டு வா. காவிரி பெண்ணே வாழ்க, நீ வாழ்க. உனக்கு தர்மபுரியா? அது பக்கத்துல ஊரா? எந்த ஊரு? அரூர் பக்கம். காவிரின்னு ஒரு ஊர் வருது. அது என்னது? கால் வந்துட்டு வா. ஓசரியா? தர்மபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் இடையில இருக்கு. என்னடா வேணும் தம்பி? என்ன கோயிலு? முனீஸ்வரன். அப்படின்னா சிவபெருமானையே கட்டியிருக்கியா? கண்ண மூடி உட்கார். அந்த பாக்கியம் உனக்கு இருக்கான்னு உன் இதயத்தை நான் கொஞ்சம் பார்ப்பேன். உனக்கு அந்த பாக்கியம் இருக்கு தம்பி. அந்த கோயிலை கட்டுறதுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி பணத்தை கொடுத்து கட்டி வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா போ. வெற்றி மாலை கொடுப்பா. கருப்பசாமிக்கு கூப்பிடு. கருப்பசாமிய பக்கத்துல வாடா. வாடா பக்கத்துல. இந்தாடா சிவன் கோயிலை எழுப்புவாய், ஜீவ முக்தியுடன் வாழ்வாய். அந்த பாக்கி இந்த உலகத்துல இருக்கும். நிம்மதியா நடந்துக்கா. பணம் தருவேன். மாலை என்ன திருவிழா எடுத்துட்டு இருக்காங்கப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருப்பூர் திருப்பூர் திருப்பூர்
கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது நினைக்குது. பிள்ளைய பத்தி காட்டு வந்தது யாரு? கல்யாண நாள் பார்த்து சொல்ல. பையனுக்கும் கால் வந்துட்டு வா. திருப்பூர் தோட்டம் துறவை பத்தி கேட்டு வந்தது யாரு? வீடு தோட்டம் சம்பந்தமா யாருப்பா? திருப்பூரா உங்களுக்கெல்லாம்? பையனுக்கு என்னப்பா செய்யணும்? சரி, கண்ணமுடி. வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாலே கல்யாணம் முடிக்கக்கூடிய ஜாதகமா இருக்கடா, என்ன செய்யறது? அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல மாற்றி தரேன். துணைவியுடைய ஆரோக்கியத்தையும் மனதையும் பக்குவப்படுத்தி தரேன். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. பாலிலும் வெண்மை பனியிலும் மென்மை பச்சை இளங்கிளிகள் பேசிடும் உண்மை. பையனுக்கு வேலை முதல்ல கிடைக்கும். ஒரு பெண்ணால மன இடைஞ்சல் வரும். அதுல பாதிப்பு இல்லாம காப்பாத்தித்தாரேன். உன் மனைவியுடைய ஆரோக்கியத்தை பார்த்தேன். எழுந்து நடக்க முடியாத குறையும், அடக்கமில்லாத வாய் விரியும் நடந்துகிட்டு இருக்கா? இதுக்கு செய்வனை கோளாறுகள் காரணம் இல்லை, கிரகங்கள் ஒரு காரணம். அவளை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வீட்டுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிரகம் சரியில்லை, அவ்வளவுதான். ஜெயிச்சு தரேன். நல்லாரு. பௌர்ணமிக்கு முதல் யாகத்துல கலந்துக்கா. அடுத்து பேசுவோம். அதை பத்தி இப்ப உத்தரவு இல்லை. சாமி, எனக்கு ஒரு தொழில் அமையணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? வாங்க. என்ன தொழில் அமையணும்? என்ன இதுவரை என்ன தொழில் பார்த்திருக்கிறேன்? வாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? வாக்கா. என்ன வழக்கு? ஓகே ஓகே. அண்ணாச்சி நல்ல காலில் விழல. 100 தரம் 1 2 3 4 ரோடு கீழே பள்ளம். ஒரு கோயில் கோபுரம் தெரியுது, சிவன் கோயில் கோபுரமா? அது கிறிஸ்துவ சர்ச்சு. சிவன் கோயில் எங்க இருக்கு? எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா? கோபுரம் இருக்கா? கால் வந்துட்டு. என்ன அவங்க சொல்லி பழகுனது தானே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஓராண்டு காலங்களாக இப்ப தொழில்ல மனச்சரிவும் நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இடத்தின் கோளாறா அல்லது வேற எதுவும் தடைகளாங்கிற ஒரு சின்ன சந்தேகமும் மனவெட்பமும் இருக்கு இல்லையா? இப்போதைக்கு உன் தொழிலுக்கு முடக்கமான ஒரு சூழ்நிலை நடந்ததுனால சில லட்சங்கள் நஷ்டமும் மனவேதனையும் இருக்கு. இதை தீர்த்து உனக்கு தெளிவா தொழிலாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா, பௌர்ணமிக்கு என்னைய பார். 3 முறை சந்திக்கும் பொழுது உன் தொழில் நல்லா ஆயிரும். எல்லா வெற்றியும் கிடைக்கும். ஆமா, கோர்ட்டு. யாரெல்லாம் தாயாரா? ஆமா, பராசக்தி. ஓ, சரி சரி சரி. மன்னிக்க வேண்டுகிறேன். வாங்க. வாங்க சொல்லிடட்டுமா? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க.
உங்க இடத்துல பிள்ளையார் வராரா? இருக்கா? இருக்காரோ? விநாயகர் இருக்காரு. ஒரு முறை ஸ்டே வாங்கி உங்க வீட்ட நான் மீட்டி தந்துரட்டுமா? அப்படித்தான் செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு பணம் முழுசா வந்து அதுக்கு கட்டி அந்த ஜப்திய உங்களால நிறுத்த முடியாது. புரியுதா? அ ஆமா. அதனால ஒண்ணு ஸ்டே வாங்கணும். அப்படி இல்லன்னா யாராவது அந்த வீட்ட வாங்கிக்கிடுறோம்னு சொல்லி ஒருத்தர் பணத்த தந்து மாத்தணும். இந்த நிலை தான் இருக்கு. பணத்த குடுத்து மாத்துறவன் நாளைக்கு அவன் பேருக்கு நீ அக்ரீமென்ட்டவோ அல்லது ரிஜிஸ்டரோ பண்ணி குடுத்தோம்னா, அவங்கள்ட்ட இருந்து மீட்டி வருவது ஒரு பெரிய கஷ்டம். புரியுதோ? அதனால ஒரு 6 மாத ஸ்டே வாங்கி நிறுத்தி வைக்கிறேன். உங்களுக்கு பணத்த தந்து வீட்ட நான் உரிமையாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. அடுத்து நடத்துகிற தொழிலை பற்றி மன வருத்தம் அடைந்து வந்தது. என்ன கம்பெனிப்பா? வா. இந்தாம்மா. வெற்றியாக்கி தரேன். கவலைப்படாத. வந்து சேருவார். தைரியமா இருங்க. பிரியாது. வா. ஒண்ணும் இல்ல. பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. வெற்றியாக்கி தரேன். வந்துருங்க. சந்தியிலே சிந்திப்பது என்னவென்று தெரியுமா? ர், ர், ர். உன் கடைய தாண்டி இன்னொரு ரோடு போகுது சைடுல. அது எங்க போகுதுடா? கடைக்கு எதிர்த்த மாதிரி ஒரு தெரு போகுது. இப்படி ஒண்ணு போகுது, இப்படி ஒண்ணு போகுது. அதுல 2க்கும் இடையில முன்னால தான் உன் கடை இருக்கு. சரிண்ணா? சந்தியிலே ஒரு கடை. ஓகே. கால் வந்துட்டு வா. ஹா ஹீ ஹோ ஹா ஹூ ஹீ ஹா ஹூ ஹூ. என்ன கிடக்கு? ஆ. இப்ப 3 மாதமா தொழில் கொஞ்சம் சரிஞ்சு போச்சே. எதிர்பார்க்காம இந்த தடை எப்படி நடந்துச்சு எனக்கு தெரியலையேன்னு வேதனைப்படுறேன். அப்படித்தானே? கல்லாவ திறந்தா கை நிறைய பணம் இருக்கும். இப்போ ஒண்ணுமே இல்ல. ஆமா. கல்லாவ திறந்தா கையில பணம் இல்ல. அதனால இந்த இடம் சரியா? அல்லது இடத்துல எதுவும் கோளாறா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. புரியுதா? 1 கடைய தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு அம்மன் கோயில், ஒரு மரம் இருக்கு. இருக்கா? கால் வந்துட்டு வா. விநாயகர் சக்தியா இருந்தா விநாயகர் தெரிவாரு. அம்மா சக்தியா இருக்கா, அவ எனக்கு தெரியுதா? அவன் அது புரிய மாட்டான்ல. உண்மையா இல்லையா? நம்ம சொன்னா எவன் கேட்கான்? இந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணி உனக்கு வெற்றியாக்கி தாரேன். தொழிலுக்கு வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்குமாங்கிற ஒரு சின்ன சந்தேகம். நடந்தது உண்மை. வண்டியெல்லாம் நிறைய உருட்டிக்கிட்டு போறாங்களே. வண்டியெல்லாம் உருட்டிக்கிட்டு போறாங்க. அத வெற்றியாக்கி உன் தொழில வளமாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வரும்பொழுது அவ உடல்நிலையும் நல்லா ஆக்குதேன். உன்னுடைய தொழிலையும் நல்லாக்கி தரேன். வரும்பொழுது உன் கடைய ஒரு போட்டோ எடுத்து கொண்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மதுரை அரசாளும் மீனாட்சி. ஐயா கருப்பசாமி, நான் கல்யாணம் முடித்தும் மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு என்னய்யா காரணம்? யாரும்மா கல்யாணம் முடிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? வா. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நீங்க யாரு? வந்திருக்க சொந்தக்காரங்களா உங்களுக்கு? அம்மாவா? பின்ன என்ன வர வேண்டியது தானே? யாருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு? இது யாரு? மதுரை. உங்களுக்கு மதுரை. அப்படியா? ஹரி ஓம் நமோ நாராயணா. பெருமாள் கோயில் யார் வீட்டு பக்கத்துல இருக்கு? வாங்க. நீங்க கொஞ்சம் அங்க தள்ளி நின்னுங்க. வரேன். உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறது? அடையாளம் வேணும்ல? ம், ம், ம். அத்தானும் நான் தானே, சட்டை பொத்தானும் நான் தானே,
உன்னை மலை போல நினைச்சிருக்கேன். பக்கத்துல என்ன வேணும்? வேலையே உன் வீட்டுக்காரரு ரெண்டும் ஒரே இடத்துல போயிருக்க வேண்டியதானே? காலில் வந்துட்டுவாங்க. நீ உட்கார். என்னன்னு தெரியாண்டமா? 69 நாட்கள் பொறுமையாக இருந்தால் வேற ஒரு கம்பெனி உனக்கு வேலை கிடைச்சிடும். உன்னுடைய லட்சியமும் நிறைவேறும். உன்னுடைய இல்லற வாழ்க்கை நிரந்தரமாக தொடருமா தொடராதா என்பதை வேலைக்கு பின்பு முடிவெடுக்கலாம் என்பது உன் உள்ளம். அதனால அவருடைய மனதை சீர்திருத்தி வெற்றியோடு சேர்த்து வச்சா போதுமா? அதுல உனக்கு ஆழ்ந்த திருப்தி இல்லை. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. வேற என்ன செய்ய? என்னம்மா செய்ய? அதனால 69 நாள் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். வாழ்வாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும். ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும்? இன்னைக்கு சப்ஜெக்ட்ல நான் பேசும்பொழுது, நான் நேத்தே சொல்லியிருந்தேன். நான் எப்பொழுதும் சொற்பொழிவு பேசுறேன் அப்படின்னு சொன்னா, அது சம்பந்தமான ஆட்கள் ஒண்ணு வருவாங்க, இல்லன்னா வந்திருப்பாங்க. நேத்து சொன்னேன், தீராத நோய் அப்படின்னு சொல்லி, கேன்சர், வெள்ளை தோல்ல வெள்ளை உழுதல், சொரியாசிஸ். இன்னைக்கு ஒரு சொரியாசிஸ்காரர் அப்புறம் வந்தார். வெள்ளை சம்பந்தமான நோய பத்தி நீ இப்ப கேட்க வந்திருக்கிற. புரியுதா? என்னுடைய சொற்பொழிவுல நான் பேசுறதுக்கு சப்ஜெக்ட்ல உட்பட்டவங்க நிச்சயமா வந்துருவாங்க. அது எந்த சந்தேகமும் கிடையாது. இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் பிறவி நோய் என்பது பொருள். இது ஒரு பாதிப்புக்குரியதாக இருக்காது. அது இந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இதுக்காக மன வருத்தப்பட்டு சோர்ந்து விழுந்து விடக்கூடாது. புரியுதா உனக்கு? உனக்கும் கூட உள் இதழ்களில் அந்த வெள்ளை சம்பந்தமான தொடர்புகள் இருக்கு. அந்த ஜீன் எஃபெக்ட் படி கூட இது வந்திருக்கு. அப்படித்தான் சொல்லணும். ஆனா அந்த குழந்தை பிறக்கும் பொழுது உனக்கு இல்ல. மறைமுகமா அந்த ரத்தத்துல இருந்திருக்கு. இதுதான் நிலை. ஆனாலும் இத மாற்றதுக்கு முடியுமா? அப்படின்னு கேட்டா, அது இன்னும் பல தவங்கள் இருந்து பெற வேண்டிய ஒரு விஷயம். எழுதப்பட்ட கர்மாவை எழுதாத குறைக்கு அழுதால் தீராது என்பது விதியாகும். புரியுதா? இத மனதார ஏற்று, இது நம்முடைய சூழல், இது நம்முடைய நிலைமை. இதை வைத்து வாழ்வது எப்படிங்கிற விஷயத்துக்கு தான் வரணுமே தவிர, தீர்வதற்காக காசு பணத்தை செலவழித்து, காலங்களை வீணாக்குவது மகா குற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் சொல்ல. உண்மைய உணர்த்தணும் பிள்ளைகளுக்கு. வீணா கற்பனை பண்ணி எவன்கிட்டயாவது கொண்டு காசு பணத்த குடுத்து ஏமாந்து வேதனைப்பட்டுறக்கூடாது. புரியுதா? ஆமா. அதனால உன்னுடைய வாழ்வையும், தொழிலையும் நல்லாக்கி தாரேன். உன் பிள்ளை உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கல்வியும் தாரேன். அந்த பதவியும், பாக்கியமும் கிடைக்கும் பொழுது, இந்த நோய் கண்ணுக்கும், கருத்துக்கும் புலப்படாமல் போகும். வெற்றி அடைவாய் மகளே! ஆனந்தமாக இரு. 3 முறை என்னை பார்க்க வருவாயாக. செம்மையுடன் இருப்பாய், சிறப்பாக உயர்வாய். பௌர்ணமிக்கே வந்துரு. ஆனந்தம். காலொன்று. அடுத்து பார்ப்போம். ஒரே கல்லுல 9 மாங்காய் எரிய முடியாது. என்ன? பௌர்ணமிக்கு வரும்போது அந்த உத்தரவ காட்டுவோம். சந்தோஷமா இரு. போயிட்டு வா. காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் இந்த குருவி பறந்து விடும். காலில் விலங்கு விட்டார் அதை கடமை என அழைத்தார். 4 வீதங்களிலே தினம் நாட்டியம் ஆடுகின்றார். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. இன்னொரு தடவை காலம் இருக்காங்க. எந்த ஊர் உங்களுக்குலாம்?
மதுரை. என்ன வேணுமா உனக்கு? என்னடா வேணும் தம்பி? கல்யாணம் வீட்டுக்கு உன் புருஷன் என்ன சொல்றாரு? இவளை கூட்டு போறமுக்காரா வேண்டாமுக்காரா? நீங்க ரெண்டு அங்கிட்டு போங்க. நீ மட்டும் காலில் வந்துட்டு வா. இங்க வாக்கா, நீ இங்க வா. நீ மட்டும் காலில் வந்துட்டு வா. யார் போட்ட புதிருக்கு இருவரும் விடையாகி நிற்பதே முடிவானது. மனித குலத்துக்கு கதையானது. உன்னை பற்றி தேவையில்லாத கருத்துக்களையும் வார்த்தைகளையும் வீட்டில் உள்ளவர்கள் பேசி உன் கணவனுடைய மனநிலைகளை திருப்பி உன் மீது வெறுப்பை உருவாக்கி நீ இங்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி உன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டார்கள். இதுதான் நடந்த விஷயம். என் பெற்றோர்களுக்கு தெரியாமல் ஒன்று சாக வேண்டும், அப்படி இல்லையே இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பது உன்னுடைய உள்மனதில் இருக்கும் திருப்பிகள். உண்மையா இல்லையா? கால் ஒன்றுவா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு 3 மாத காலம் அவகாசம். நீதிமன்றத்திலிருந்து, தெய்வ நீதிமன்றத்திலிருந்து 3 மாதம் அவகாசம். பொறுமையாக இரு. நீதியின் நெருப்பால் அவன் நெஞ்சை உருக்கி கொண்டு வந்து திருப்பி தருவதற்காக 3 கால அவகாசம். இந்த காலத்தை நோக்கி நீ பொறுத்திருந்தால் எப்பேற்பட்ட காயத்தையும் காலங்களுக்கு ஆற்றும் சக்தி உண்டு என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள்வாய். பொறுமையாக இரு. மாத்தி தார, தெளிவு பண்ணி தார. தெளிவு பண்ணி தாரம்னு சொல்லியிருக்கேன். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. சந்தோஷமா. இவன் கல்யாணத்தை பத்தி பௌர்ணமிக்கு பேசுவோம். இந்த உத்தரவு ஒன்றுதான். என்ன? பொறுமை வேண்டும். போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும் சாமி. என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும். என்ன பிள்ளை? பையன். ஏன் அவன் சொல்ல நீ கேட்க வேண்டியதானே? அவன் நல்லா தானே இருக்கணும். உன் சொல்ல ஏன் அவன் கேட்கணும்? கால் வந்து என்னடா செய்தான் பையன்? அப்படியா? கல்யாணம் முடிச்சிட்டானடா? பண்ணி கொண்டாடா? என்ன வண்டி எடுத்து கொடுத்துருக்க? அவன் எடுத்துக்கிட்டானா? எடுத்து போயிட்டான். வண்டியில ஒரு ஆளை கூட்டு போறானே. நடவே நடவே மீன் வாங்கி திங்க. கால் வந்துட்டு வா. பொரிச்ச மீனை வாங்கி திங்கான்டா. சரி சாப்பிட்டு போறான். சும்மா இருக்கே பரமச்சம். உன் பையனை உன்னுடைய சொல்லுக்கு உட்பட்டு குடும்பத்தை ஒத்து வாழ்க்கையை அமைப்பானா அல்லது திசை திரும்பி போயிருவானாங்கிற ஒரு சந்தேகம் உனக்கும் உன் வீட்டம்மாவுக்கும் இருக்கு உள்ளத்துல. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. என் மகன் ஏன் சொல்லத்தான் கேட்பான். நீ என்னடா நினைக்கிறது, நான் என்னடா பார்க்கிறது. இப்ப நீ வந்து ஒரு செல்லா காசு நெல்லை தட்டிட்டு போட்ட ஒரு சாக்கு, அதை தூர தூக்கி எரிஞ்சிருவோம். நீ மழையில நனையவும் செய்யலாம், வீட்டு வாசல்ல போட்டு மிதிக்கவும் செய்யலாம். அப்படி நிலைமையில நீ உட்கார்ந்துருக்க. உன் பையனை உன்னை மரியாதையோட கூப்பிட வைக்கிறேன், உன் பொண்டாட்டியை கட்டுப்பட வைக்கிறேன். கால் வந்துட்டு வா. என்னப்பா உன் பிள்ளை எங்கடா இருக்கு? என்ன பிள்ளை பேர் எடுபரு? ஓ எப்பா முனீஸ்வர சாமி எங்கடா இருக்காரு? இந்தா வயல்ல இருக்காரா? கும்பிட்டு காடா கூட வந்து காப்பாத்துறேன். போ. வெற்றி உண்டு. சந்தோஷமா இரு. ஜெயிச்சு வா. போ. கால் வந்துட்டு வாடா. ஆத்தங்கரை ஓரத்திலே அங்கு நின்ன உருவமா யார் இது? வா. நடராஜன் தரிசனமே
தில்லை நடராஜன் தரிசனமே புவியில் தேட கிடைக்க